Daily. Taste the Daily. போர் நிறுத்தம் போர் முடிவு வந்து எழுதி கொடுத்தா கூட அமெரிக்காவை நம்பாதீங்க, நம்பவும் முடியாது. இந்த இடத்துல இப்போதைக்கு செம அடி வாங்கியிருக்கிறதுனால இந்த இடத்த விட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லைன்றதுனால அவங்க வந்து நான் வந்து இந்த போரை இப்படியே விட்டு போகிறேன், ஸ்டேட்டஸ் கோ டு கண்டினியூ. இவ்வளோ நாள் நீங்கள் இஸ்ரேல் ஆயுதம் சப்ளை பண்ணுது வளைகுடா நாடுகளுக்கு, முக்கியமாக இந்த மேற்கு ஆசிய நாடுகளுக்குன்னு நம்ம பேசுகிறோம். இவ்வளோ நாள் அமெரிக்காவே டென்ட் போட்டு உட்காந்துருந்தான்னு நான் சொல்கிறேன். அவனே போட்டு போலக்காடு காட்டியாச்சு இந்த இடத்துல. இதில் வந்து நீங்கள் அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலிருந்தும் வெளியேறுமா? அப்படி வெளியேறிச்சுனா தான் அவங்களுக்கு சேஃப் இப்போதைக்கு. ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அமெரிக்கா அப்படி வெளியேறவில்லை என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தமே போட்டாலும் அதை தூக்கி மூஞ்ச தொடச்சி கீழே போட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி போட்டு போவாங்க. அதுதான் அவங்களுடைய மனநிலை, அதுதான் அவங்களுடைய குணம் அப்படின்னு நான் சொல்கிறேன். டாலர் வெப்பனைஸ் ஆயிடுச்சு. அந்த வெப்பனைஸ் ஆன டாலரை பாதுகாக்கணும். ஈரான் வந்து சாங்ஷன்ஸையும் தாண்டி வளர்ந்துருச்சு. ரஷ்யாவும் சாங்ஷன்ஸை தாண்டி போடான்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஸோ இப்போ இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஈரானை வந்து கேப்சுலேட் பண்ணி ஈரானை காலி பண்ணலன்னா டாலர் காலி ஆகும். இந்தியாவும் சரி, சைனாவும் சரி, ரஷ்யாவும், பிரிக்ஸ் நாடுகள் அனைவரும் நாம் வந்து டாலர் தூக்கி போட்டுடலான்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ டாலர்ன்றது ஒரு பேப்பராக போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. யுரேனியம் மாத்திரம் அடுத்தது. யுரேனியம் ஓகே எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னா கூட, யுரேனியம் அமெரிக்காவுக்கே கொடுத்துட்டேன்னு சொன்னால் கூட ரெஜிம் சேஞ்சுன்னு வந்து நிற்பாங்க. ரெஜிம் சேஞ்சுன்னு ஆனால் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து டாலரில் கண்டினியூ ஆகும். டாலர் தான் விற்கணும். இந்த எண்ணெய் இதை மாத்திரம் எழுதி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஈரானு, நாளைக்கு இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் கூட என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. இவங்களை தூக்கி குப்பையில் போட்டு அவன் முன்னாடி போனால் கூட போவாங்க அமெரிக்கா. நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னா அணு ஆயுதம் போடுவேன், அவ்வளோதானே. அணு ஆயுதம் போட மாட்டேன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அதையும் நம்ப முடியாதா? இப்போ தான் சொல்ல உடனே தான் நான் சொல்கிறேன், ஈரான் இப்போ தான் ஜாகிரதையாக இருக்கணும். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஹர்மோஸ் வந்து இப்போ யாருடைய கண்ட்ரோலில் சார் போயிருக்கு மொத்தத்தில்? ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டு இப்போதைக்கு ஈரானோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதுக்கு மேலே பிளாக்கேடு போட்ட யூஎஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இதுதான் விஷயம். ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டு இன்றைக்கும் ஈரான் அவங்க ஆரம்பத்துலேருந்து 28ஆம் தேதிக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா கூட இப்போதைக்கு ஈரானோடைய கண்ட்ரோலில் தான் ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் இருக்குது. அது அவங்களுடைய காலங்காலமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 5000 ஆண்டு பழமையான வரலாறை புரட்டி பார்த்தால் ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் அவர்களுடைய வசம் தான் இருக்கிறது. இன்றும் அவருடைய வசம் தான் இருக்குது. அமெரிக்கா தான் இப்போ வந்து எஸ் நோன்னு சொல்லிட்டு இந்த ரன் அவுட் ஆவாங்க தெரியுமா இந்த கிரிக்கெட்டில், அந்த மாதிரி இப்போ அமெரிக்கா வந்து ரன் அவுட் ஆன மாதிரி தான் நான் பார்க்குறேனே தவிர, மற்றபடி ஈரான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் வச்சுருக்காங்க. சில கப்பல்களை அவர்கள் கைப்பற்றி வைத்து அப்புறமா விடுவித்த செய்திகள்லாம் வருது. ஸோ பெரிய பெரிய கப்பல்கள், சீன கப்பல் எல்லாம் சீன கப்பல்கள். அப்புறமா வந்து நம்ம இந்தியாவோட ஒரு ஏமாற்றிட்டாங்க. ஒரு கிரிப்டோ கரன்சியை பே பண்ணி அது ஈரான்காரனே சொல்ல போல இருக்குது. நம்ம ஆளுங்களே யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்கன்னு சொல்லிட்டு பணத்தை கட்டி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம கேப்டன் ஒருத்தர் கூட இது மாதிரி நீங்கள் தான் அலோவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இப்போ எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது நான் உங்களை அலோவே பண்ணல அப்படின்ற ஒரு செய்தி வந்தது இல்லையா. அந்த கப்பல் வந்து ஈரான் வந்து பர்மிஷன் கொடுக்கல. ஆனால் இவங்களே வந்து வேற இது நடுவில் வந்து குறுக்கால பூந்து நான் தான் அந்த வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் இருக்காங்க குரூப். அந்த மாதிரி பணம் கலெக்ட் பண்ணதில் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் ஈரானுடைய கண்ட்ரோலில் தான் ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் இப்போவும் இருக்கிறது. அது 28ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாருக்கும் போக்குவரத்து பகுதியாக இருந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்த வேலையினால் இன்று வந்து முழுக்க ஈரான் கட்டுப்பாட்டில், ஈரானோட ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிறது. அனைத்து கப்பல்களும் ஈரானிடம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை வெளில வர மாதிரி இப்போ இருக்குது. அடுத்த கட்டமாக எப்படி சார் இது நகரம்? ஒரு பக்கம் போர் நின்றுட்டுன்னு சொல்கிறாங்க, இன்னும் அவ்வளோதான்ட்டாங்க, ஈரானே அடிபணிஞ்சு. யார் சொன்னது இதை முதல்ல? இது வந்து நின்றுதுன்னு சொல்கிறீங்கல்ல, இதை யார் சொன்னோம் முதல்ல? அந்த கேள்வியை தான் நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த போர் நின்றுதுன்னு சொன்னது அமெரிக்கா தான் சொன்னிச்சு இல்லையா. இந்த போர் ஆரம்பித்தது யார்? அவங்க தான். ஸோ இப்போ ஆரம்பித்தவங்க நான் நிறுத்துறேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ஈரான் என்ன சொன்னான்? முதல்லேருந்தே போர் வேணாம் தான் சொல்கிறான். இப்போ இந்த போர் யாரால் திணிக்கப்பட்டது? யார் மீதுன்னா ஈரான் மீது திணிக்கப்பட்டது. மேற்கத்திய
நாடுகளுடைய மேலாதிக்க சக்தி, நான் இந்த இடத்துல நான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தே தீர்வேன்னு கங்கணம் கட்டினது யார்? எதுக்கும் உனக்கு இந்த வேலை அப்படின்றத ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருக்கோம். உன்னால் முடியாதுன்றதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்த விஷயம்தான். உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளும் சொல்லிச்சு இந்த இடத்துல உன்னால் கை வைக்க முடியாதுன்ட்டு. ஸோ அதையும் மீறி அந்த இடத்துல போய் தப்பான ஒரு மூவ் பண்ணது அமெரிக்கா தான். ஸோ அதனால் அது போரை ஆரம்பித்தவர்கள் முடித்ததாக அறிவிக்கிறார்கள். அதுலேயும் சொல்கிறேன் திரும்ப, இது வந்து நான் திரும்ப சொல்கிறேன், போர் நிறுத்தம் போர் முடிவுக்கு வந்து எழுதி கொடுத்தா கூட அமெரிக்காவை நம்பாதீங்க, நம்பவும் முடியாது. அது கொரியாவாக இருக்கட்டும், கொரிய தீபகற்பம் இருக்கு இல்லையா, நார்த் சவுத் கொரியா, அந்த தீபகற்பமாக இருக்கலாம், சைனாவுக்கும் டைவானுக்குமா இருக்கலாம், ஜப்பானுக்கும் ரஷ்யாவும் இருக்கலாம், ஓகேவா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமா இருக்கலாம், ஓகேவா. எந்த இடத்துல போனாலுமே ஒரு இடத்துல அந்த இடத்துல புகைஞ்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் சில நாடுகளுடைய எண்ணம். அந்த புகை வந்து எப்போ அது நெருப்பாக மாற்றணும், அதை திருப்பி எப்போ அணைக்கணும், அந்த நெருப்பின் மூலமாக எப்படி பணம் சம்பாதிப்பது, இதெல்லாம் அந்த நாட்டுக்கு கை வந்த கலை அப்படின்றதுனால இந்த இடத்துல இப்போதைக்கு செம அடி வாங்கியிருக்கிறதுனால இந்த இடத்த விட்டு போகிறத தவிர வேறு வழி இல்லைன்றதுனால அவங்க வந்து நான் வந்து இந்த போரை இப்படியே விட்டு போகிறேன், ஸ்டேட்டஸ் கோ டு கண்டினியூ. அந்த ஸ்டேட்டஸ் கோவை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்டஸ் கோவை எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம பேசுவோமா? எப்போ வேணால் ஈரான் மீது தாக்குதல் அமெரிக்கா செய்யும். அப்படி எப்போ வேணால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் செஞ்சதுன்னா ஈரான் பதிலடி தாக்குதல் இந்த பாரசீக வளைகுடா, பெர்ஷியன் வளைகுடா இருக்கு இல்லையா, அதோடைய மேற்கு பக்கம், அது இல்லாமல் அதோடைய தென்பகுதியில் எப்போ வேணால் தாக்குதல் பண்ணும். அதனால தான் இஸ்ரேல் வந்து ஆயுதங்களை கொடுத்துருக்காங்கன்னா, யாருக்கு வந்து இப்போ வளைகுடா நாடுகளுக்கு வந்து ஆயுதங்களை கொடுத்து நீங்கள் எவ்வளோ ராணுவ மிலிட்ரி எவ்வளோ அமெரிக்காவே இருந்ததுங்க. இப்போ என்னதுக்கு இஸ்ரேல் ராணுவ நீங்கள் நான் என்ன, அதாவது நீங்கள் இஸ்ரேலுக்கு நீங்கள் நாம் வந்து பேசலாம், நான் இல்லைன்னே சொல்ல. இவ்வளோ நாள் நீங்கள் இஸ்ரேல் ஆயுதம் சப்ளை பண்ணுது வளைகுடா நாடுகளுக்கு, முக்கியமாக இந்த மேற்கு ஆசிய நாடுகளுக்குன்னு நம்ம பேசுகிறோம். இவ்வளோ நாள் அமெரிக்காவே டென்ட் போட்டு உட்காந்துருந்தான்னு நான் சொல்கிறேன். அவனே போட்டு போலகாடு காட்டியாச்சு இந்த இடத்துல. ஸோ ஈராக்கில் இருக்கிற அந்த பேஸே இல்லை, மற்றபடி இருக்கிற எல்லா பேஸையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் இஸ்ரேல் வந்து இது ஜென்டில்மேன் எக்ஸிட் அப்படின்னு ஒன்றா எடுத்துகிட்டு போகலாம், வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. டீசெண்டாக ஓகே பேசி முடிச்சுக்கலாம்பா அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போகணுமே தவிர, இதில் வந்து நீங்கள் அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலிருந்தும் வெளியேறுமா? அப்படி வெளியேறிச்சுனா தான் அவங்களுக்கு சேஃப் இப்போதைக்கு. ஓகே, அதுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அமெரிக்கா அப்படி வெளியேறவில்லை என்றால் இந்த வளைகுடா நாடுகள் இருக்கு இல்லையா, முக்கியமாக வந்து இந்த ஜிசிசி கண்ட்ரீஸில் உள்நாட்டில் பிரச்சனை வரும் அப்படின்றத என்னோட பார்வையாக நான் வைக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் வரலையே, வரும், ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. வரணும்னு திரும்ப சொல்கிறேன், வரணும்னு சொல்கிறதுக்கும் வரும்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று என்னை வந்து மிஸ்கோட் பண்ணிவிட்டு அப்படி சொல்லிடாதீங்க. ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, இது வந்து மக்களுடைய மனநிலை. சரி, இவ்வளோ நாள் இந்த இடத்துல அவன் பேஸ் வச்சுருந்தான், அவன் பேஸையும் காப்பாற்றலை, என் ஊர் இடத்த கொடுத்தேன், என் ஊரையும் காப்பாற்றலை, என் ஊர் பிஸ்னஸ் அடி வாங்கியிருக்கு, என் ஊரில் இருக்க முக்கிய இடங்கள்லாம் தாக்கப்பட்டிருக்கு, என் ஊரில் இருந்த ரேடார்லேருந்து எல்லாமே தாக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வரைக்கும் அவன் என்ன பண்ண போகிறான்? எதுக்காக அந்த இடத்துல இந்த பேஸ் இருந்ததுக்காகவே அடி. ஈரானுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, சுருக்கமாக சொல்ல போனால். கரெக்டாக இல்லையா? ஈரானுக்கும் அந்த வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த ஜிசிசியில் இருக்கிற நாடுகளுக்கு இப்போ நேரடியான சண்டை இல்லை. காலகாலமாக அந்த ஷியா பிரிவு, சுன்னி பிரிவு எதிர்ப்புகள், அந்த மத ரீதியான பிரச்சனைகள் 1450 வருஷமாக இருக்குது. அதில் நான் மாற்று கருத்து சொல்லவே இல்லை. அதுக்கு முன்னாடியிலேருந்தும் இருக்குது. இவங்க வந்து அரபு தேசமாக, அதாவது இஸ்லாமியர் டைமுக்கு முன்னாடி, நான் சொல்ல ப்ரீ இஸ்லாமிக் டைம்லேயே ப்ராப்ளம் இருக்குது. பெர்ஷியன் கல்ஃபோடைய 2 சைட்லேயுமே இஸ்லாம் 1450 வருஷமாக இருக்குன்னா அதுக்கு முன்னாடியிலேருந்தே இவங்க 2 பேருக்குமே டிவைட் இருக்குது, சொசைட்டியல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இல்லைன்னு மறுக்கலை. அதே சமயத்தில் இவங்க 2 பேரும் இப்போ அந்த எரியிற அளவுக்கு சண்டை இல்லை. நடுவில் சைனா வந்து மீடியேட் பண்ணாங்க, இந்தியா மீடியேட் பண்ணி பிரிக்ஸில் கொண்டு வந்த பிறகு தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வருது. ஸோ இந்த டிவைடு ரொம்ப பெரிய டிவைட் ஆகி வார் லெவலுக்கு போனதுக்கான ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான், டு பி ஃப்ராங்க். அதில் முக்கியமாக அமெரிக்கா தான். ஏன்னா இஸ்ரேலையே தாக்குன்னு சொன்னது அவன் தான். இஸ்ரேல் வந்து பின்னாடி நின்று நீ முதல்ல ஆரம்பிச்சு வை, நான் முடிக்கிறேன், இப்போ தான் முடிக்க போகிறான். ஸோ இங்கே விஷயம் அதுதான். ஸோ அதனால் இவங்க 2 பேருக்குமான உறவுகள் கொஞ்சம் மேம்பட்டு வரும்போது அதை சிதைத்தது அமெரிக்கா தான். வேறு எந்த ஒரு காரணமும் என்னால் சொல்ல முடியல. தொடர் பேச்சுவார்த்தை அதை எப்படி பார்க்குறீங்க? பேச்சுவார்த்தை நான் என்ன கேட்குறேன், பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை ஃபெயிலாக போனதுனால தாங்க அட்டாக்கே பண்ணாங்க. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடக்குது.
அந்த பேச்சுவார்த்தை முடிவு பெற முடியாமல், அது முடிவு எட்டப்படாமல், சரி இதுக்கு மேலே பேச்சுவார்த்தை தொடரலாம்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டு நைட்டோட நைட்டாக போயிட்டு 86 வயது அயடோலா அலி காமினியை வந்து கொன்னது எதனால? ஸோ அப்போ பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தான். பேச்சுவார்த்தைன்றது வந்து நான் சொல்கிறது நீ கேளு, அதுக்காக நான் உட்காந்து ஒரு டேபிள் போட்டு உட்காந்துட்டு இருப்பேன், அதுக்குன்னு ஒரு 10 பேர் வச்சுருக்கேன் லாபி பண்ணுறதுக்கு. இப்போ இந்தியாவுமே அப்படி தான் வச்சுக்கோங்களேன். எந்த நாடாக இருந்தாலும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் நான் சொல்கிறது நீ கேளுன்ற வரைக்கும் அவங்க பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆயுதம் தாக்குதல் தான். இது வந்து எல்லா நாட்டிலையும் நம்ம பார்த்துருக்கோம். இவங்க எல்லாரோடையும் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறமாவும் 3ஆம் தேதியிலேருந்து கெஞ்சினாங்க. மார்ச் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து தலைகீழ சமர் சால்ட் அடித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஏன்னா அந்த 2 ரேடார் டவர் அடித்த உடனே அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. கண் இல்லை, அந்த சொந்த ஃப்ளைட்டே அடித்தானுங்க. ஞாபகம் இருக்கா? எந்த ஃப்ளைட்டு வருது, அவன் ஃப்ளைட்டா இவன் ஃப்ளைட்டானே தெரியாமல் சொந்த ஃப்ளைட்டே ஃப்ரெண்ட்லி ஃபயரில் அடிச்சு காலி பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த ரீஃபியூல் பண்ணுற ஃப்ளைட்டெல்லாம் உடஞ்சி போச்சு. ஸோ உளவு பார்க்க எல்லாமே போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே விஷயம் என்னென்னா, அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல இப்போதைக்கு கிளம்புனா தான் நல்லது. ஆனால் கிளம்பிட்டாங்கன்னா ஓகே, கிளம்பலன்னா அங்கே தான் நான் திரும்ப வரேன். இப்போ இதெல்லாம் இழந்தாங்கல்ல. இப்போ புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் துபாய் வந்து ஒரு ஹப்பு, ஓகேவா, ஒரு முனையம் மாதிரி செயல்படக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு நாள் நீங்கள் மூடினீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும். 2வது 3 நாள் டைம் கொடுக்குறாரு ட்ரம்ப். இப்போவும் என்ன சொல்கிறாருன்னா, போர் நிறுத்தம் சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னார்ல, போகிறவன் சும்மா போகல, மனுஷன் இன்னொன்று சொல்லிட்டு போயிருக்காரு. 3 நாள் டைம் தரேன், 72 மணி நேரம் டைம், அதுக்குள்ளே நீ வந்து திரும்ப பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காரலன்னா உன்னோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணுவேன், ஈரான் மேலே. அப்போ தாக்குதல் பண்ண அவன் சும்மா இருப்பானா? அவன் என்ன பண்ணுவான்? இந்த பக்கம் வெஸ்ட் ஏஷியாவில் அடிப்பானா அடிக்க மாட்டானா? ஸோ இப்போ வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க மக்களுக்கு நீ இரு, என்ன வேணால் பண்ணிக்கோ, எதுக்கு அவனையும் மூட்டி விட்டு போகிறன்ற கேள்வி தான் அவங்க கேட்பாங்க. அந்த மக்கள் என்னதான் மன்னராட்சி முறை பின்பற்றப்பட்டாலும் அந்த மன்னர்களுக்குன்னு ஒரு பொறுமை உண்டு. 2வது அந்த மக்கள் மன்னர்களை கேள்வி கேட்கும் லெவலில் இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னா அசம்பாவிதமான ஒரு சூழ்நிலையில் ஒரு என்ன சொல்கிறது, எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமல் இப்படியே அவங்களால ரன் பண்ண முடியாது. இன்னொன்று அவங்க கண்ணாடி மாளிகை கட்டி வச்சுருக்காங்க. எல்லாமே துபாய் மாத்திரம் இல்லை, தோஹா எப்படி எடுத்துப்பீங்க, பஹ்ரைன் எப்படி எடுத்துப்பீங்க, எல்லாமே அப்படிதான் கண்ணாடி மாளிகை தான். ஸோ இப்போ ஆயில வச்சு அவங்க வந்து மாளிகை கட்டிட்டாங்க. அந்த மாளிகைக்கு எல்லாரும் போனோம், கரெக்டா? அது போகாமல் அந்த ஊர் பிரயோஜனமே இல்லை. ஒரு நாள் துபாய் ஏர்போர்ட் மூணுனா என்னன்றது நம்ம பார்த்தோம். சரி, இப்போ இவனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணிட்டாங்க. யூஎஸ்ஏ சொல்கிறான் 80% 50% அவங்களுடைய மிசைல் கேப்பபிலிட்டி அப்படியே இருக்குன்னு ஈரான். அப்போ அவன் திரும்ப அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்போ உங்களோட எண்ணம் என்ன? உங்களோட எண்ணம் வந்து இந்த வளைகுடா பகுதியில் இருக்க மொத்த நாடும் பிரச்சனை உள்ள போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த 3 நாள் கெடு வச்சு நீங்கள் தாக்குதல் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போகிறது தான் அவங்களுக்கு நல்லது. இதுதான் ஜென்டில்மேன் எக்ஸிட் நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா அந்த ஊர் மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, எவ்வளோ நாள் இந்த அன்சர்டனிட்டியோட அவங்க வாழ முடியும்? என்னைக்கு வேணால் இவன் அடிப்பான், எவனோ ஈரான் அடித்தா நான் அடி வாங்க மாட்டாங்க, என் பிஸ்னஸ் காலி ஆகுது, என் ஊருக்கு வர ரியல் எஸ்டேட் எவ்வளோ காலியாக இருக்குது தெரியுமா? அந்த ஏரியாலலாம் அவங்க கஷ்டப்பட்டு உருவாகின இடம். அந்த ரியல் எஸ்டேட்லாம் மொத்தமும் பெரிய பிரச்சனையில் இருக்குது. கத்தாரும் சரி, யூஏயும் சரி, பஹ்ரைனும் சரி, ஒமானில் சொல்கிறேன், எல்லா இடத்துலையுமே. சவுதி அரேபியாவுமே அப்படி தான். நியோம்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துனார் முகமது பின் சல்மான். அது என்ன லெவலில் ஆகும்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, அன்சர்டனிட்டியான ஒரு ஃப்யூச்சரை எதிர்பார்த்து அவங்க வந்து காய்கள் நகர்த்த முடியாது. அதனால தான் சொல்கிறேன், உள்நாட்டில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு, இவர்களுக்குள்ளேயே பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நான் சொல்கிறது வந்து இந்த ஈரானை விட்டுடுங்க, இவர்களுக்குள்ளேயே கூட இது எவ்வளோ நாள் நான் வந்து கத்தார் வந்து ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க ஈரானோட. நீ என்னை அடிக்காத, நான் உனக்கு கவனிக்கிறேன்ட்டு. அதனால் கத்தார் வந்து பெரிய அளவில் தாக்கப்படாதுன்னு வச்சு பேசுவோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஈரானோடைய டீல் போட்டாங்கனாலே அமெரிக்கா இங்கே இடத்துல இருந்தாலும் வேஸ்ட்டு, இல்லைனாலும் வேஸ்ட்டு. அப்புறம் எதுக்கு நீ இந்த இடத்துல பேச வச்சுருக்கேன்ற கேள்வி தான் வந்து நிற்கும். அதனால தான் சொல்கிறேன், அமெரிக்கா உலகம் முழுக்க, இது வந்து இங்கே மாத்திரம் இல்லை, அடுத்தது ஆப்பிரிக்காலையும் அவங்க ஒரு என்ன சொல்கிறது, மாலி அப்படின்னு ஒரு நாடு, அந்த நாட்டில் வந்து ஒரு இராணுவ புரட்சியை ஏற்படுத்த முயற்சி செய்து அந்த இராணுவ புரட்சி ஆப்பிரிக்கன் கார்ப்ஸ் ஆஃப் ரஷ்யா அவங்களால் முறியடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆப்பிரிக்காவிலையும் இவங்க தோல்வியை சந்திக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் சேர்ந்து சில காய்களை நகர்த்துகிறார்கள். அதுவும் அவங்க ஃபெயிலியராக போகுது.
தைவானோட எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஜி ஜின்பிங்கை போய் பார்க்குறாரு. ம். ஸோ ஜெலன்ஸ்கின்ற ஒரு ஒரு பப்பட்டை வச்சுக்கிட்டு இங்கே சபாஷ் ஷெரீஃப், அசிம் முனீர்னு 2 பேர் ஃபெயில்டு மார்ஷல், ஃப்ராடு மார்ஷல் வச்சுக்கிட்டு அப்புறமா பங்களாதேஷ்லேருந்து யூனிஸ் ஒரு வழியாக கூட்டின்னு போயிட்டீங்க. ஸோ பங்களாதேஷை விட்டுருக்கீங்க இப்போதைக்கு. ஆனால் எந்த லெவலில் அவங்க இருக்காங்கன்னு தெரியாது. அவங்க வந்து இந்தியாவோட கையில் காலில் வந்து ஏதோ சில டீல்லாம் போட்டிருக்கதா கேள்வி. அது நல்லபடியாக வரணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் வச்சுப்போங்க. ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து தேர் ஃபெயிலிங் அப்படின்னும் போது இந்த இடத்த விட்டு அவங்க போகிறது தான் நல்லது. அதுதான் அவங்களுக்கும் நல்லது. ஏன்னா உள்நாட்டில் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் இல்லாமலே பெரிய பெரிய பிரச்சனைகள் அமெரிக்காவில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நான் அதனால தான் கேட்குறேன், இதை அவங்க வந்து மீசையில் மண்ணுட்டாத கதையாக வந்து விலகி போகணுன்னு தான் நினைக்கிறாங்க அமெரிக்காவும். அது வெளிப்படையாகவே தெரியுது. ஆனால் அது அப்படியே நிற்குமா இல்லை மீண்டும் அட்டாக்குங்கிறது வந்து வருமா? அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே முழுமையாக அமைதி அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல காமிச்சாங்கன்னா காமிங்க. பங்களாதேஷ் இருக்குல்ல, ஆனால் வெற்றி பெறாமல் போட்டு ஓடி இருக்காங்க நம்ம பார்த்துருப்போம். எல்லா இடத்துலையுமே அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி இது முடிஞ்சிருமா இல்லை அப்படிலாம் இதை விட மாட்டாங்க? ஏங்க ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல, ஆப்கானிஸ்தான்ல விட்டு போனாங்கல்ல. ஆமா. இப்ப திரும்ப வந்து அந்த இடத்துல பேசக்கூடிய அந்த இது நம்ம கேட்கறாங்கல்ல. சரி, இப்பவுமே வந்து அவங்களுக்கு நார்த் கொரியா வந்து ஒரு கண்ணு இருக்குல்ல, நார்த் கொரியா மேல கண்ணு இருக்குல்ல. இன்னைக்குமே பங்களாதேஷ் முதல்ல ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் இருந்ததா? பங்களாதேஷை நாம போய் பிரிச்சு விட்டோம். நாம அவங்களுக்கு உதவி செஞ்சோம், பிரிச்சு விட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்களோட உள்நாட்டு விவகாரங்களை தலையிடல. அவன் நம்மளை கண்டபடி பேசுறான். அவன் மோசமான நிலைமையில இருக்கான். இருந்தாலுமே பேச்சு மாத்திரம் கேவலமான நிலைமை இருந்தாலுமே, பேச்சு மாத்திரம் மோசமா இருந்தாலுமே நம்ம கம்முன்னு இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி அமெரிக்கா ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருக்கா? ஏதாவது ஒரு இடத்துல கம்ப்ளீட்டா நம்ம போயிட்டு எழுதி கொடுத்துட்டு இந்தியா மீது பங்களாதேஷ் தாக்குதல் செய்யக்கூடாது தெரியுமா? பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் செய்யும். ஆனால் பங்களாதேஷ் இந்தியா மீது தாக்குதல் செய்யாது. ஏன்னா முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் பங்கபந்து முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் ஷேக் ஹசீனா அப்பா இந்திரா காந்தி அவர்களும் 2 பேரும் சேர்ந்து சைன் போட்ட டாக்குமெண்ட் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை இனி வரைக்கும் இந்தியா ஹானர் பண்ணிட்டு இருக்கு. இவன் என்ன தான் பேசினாலும் நான் சரி ஓகே எதுவும் தெரியாமல் பேசுகிறான்னு விட்டுருவோம். அது அவங்க ஊர் அரசியல்னு. ஓகேவா? அது ஏன் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோம் இன்னி வரைக்கும். அந்த மாதிரி அமெரிக்கா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு மதிப்பு கொடுத்துருந்ததுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம். வாயில் சொன்னதை பெர்லின் வால் ஃபால் போது ஜெர்மனிக்கு கிழக்கால 1 இன்ச்சு கூட நேட்டோ எக்ஸ்பேண்ட் ஆகாது அப்படின்னு சொன்ன ஜென்டில்மேன் வேர்டு இன்னைக்கு உக்ரைனில் போர் நடக்கிற அளவுக்கு இருக்கு. அதனால அமெரிக்கா வந்து ஒப்பந்தமே, நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த போர் நிறுத்துமான்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன், போர் நிறுத்த ஒப்பந்தமே போட்டாலும் அதை தூக்கி மூஞ்ச தொடச்சி கீழே போட்டு டிஷ்யூ பேப்பர் மாதிரி போட்டு போவாங்க. அதுதான் அவங்களுடைய மனநிலை, அதுதான் அவங்களுடைய குணம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல அமெரிக்கா தன்னுடைய ஒப்பந்தத்தை ஹானர் பண்ண மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல இல்ல அந்த ஒப்பந்தத்துல அதிகப்படியான வந்து என்ன பேசப்படுதுன்னா அந்த என்ரிச்மெண்ட் வந்து பண்ண. ஏங்க 2015 நான் என்ரிச் பண்ணவே போறதில்ல, நான் வந்து யுரேனியத்தை கையிலேயே கொடுத்துட்றேன், நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் ரஷ்யா கிட்ட கொடுக்குறேன்னு சொல்றான். நான் சொல்றேன் 2015 வருஷம் இந்த ட்ரம்போட ஆட்சிக்கு முன்னாடி இவங்க யாரு, ஈரான். அப்ப அவன் என்ன சொல்றான், நான் எனக்கு அணு ஆயுதமே வேண்டாம், ஓகேவா, நான் என்ரிச் பண்ண யுரேனியமா நான் ரஷ்யா கிட்ட கொடுத்துட்றேன், ஓகேவா, நான் இந்த திட்டத்தை கைவிட்டுறேன், நீ வந்து தேவையில்லாமல் சாங்ஷன்ஸ் எல்லாம் போடாது, நாங்கள் உங்களை மாதிரியே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்றான். சொன்ன பிறகு நம்ம ஐயா வந்தார் ட்ரம்ப், வந்து உட்காந்து அந்த பேப்பரை தூக்கி குப்பையில் போட்டார். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, திரும்ப சாங்ஷன்ஸ். ஏன்னா நீ என்ன சொல்றியோ, இந்த மீம் ஒன்று வரும், கோவப்படுத்தி ஒருத்தனை வந்து ஃப்ளைட்லேருந்து இறக்கி விடுற மாதிரி ஒரு மீம் ஒன்று வரும், அதே மாதிரி தான் அவனே ஒத்துக்கிறான். நான் வந்து எனக்கு அணு ஆயுதெல்லாம் வேண்டாம், எனக்கு திட்டத்தையே கைவிடுறான்னு சொல்கிற ஒரு நபரை போய் திரும்ப கோவப்படுத்தி திரும்ப அவன் மேலே சாங்ஷன் படுத்தி அவன் மேலே தாக்குதல் பண்ணி அந்த ஊரில் எவனெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கணும், எவனெல்லாம் ஓரளவுக்கு அவனெல்லாம் கொண்டுட்டு நீ யாரோட பாத்தியா அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஆளே இல்லைன்னா, டேய் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு உட்கார்ந்துருந்தவனா தானே நீ கொண்டு குதிச்சிருக்க. எல்லா ஊர்லேயுமே பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்கு சுமூகமாக போகணும்னு நினைக்கிற எந்த ஒரு நாட்டையுமே அவர்கள் அந்த ஆள்களை கொன்று குவித்திருக்கிறார்கள்ன்றதான் பார்க்க முடியுது. ஸோ இப்போ என்ன வேணுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த அணு ஆயுதம்லாம் சும்மா கதை, ஓகேவா. இவங்க சாங்ஷன் டாலர் வெப்பனைஸ் ஆயிடுச்சு, அந்த வெப்பனைஸ் ஆன டாலரை பாதுகாக்கணும். ஈரான் வந்து சாங்ஷன்ஸையும் தாண்டி வளர்ந்துருச்சு, ரஷ்யாவும் சாங்ஷன்ஸை தாண்டி போடான்னு சொல்லிட்டு வந்துட்டான். ஸோ இப்போ இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ஈரானை வந்து கேப்சுலேட் பண்ணி ஈரானை காலி பண்ணலன்னா டாலர் காலி ஆகும்.
ரஷ்யா ஆல்ரெடி அவன் வெளில வந்துட்டான், டாலர் சிஸ்டம் வெளில வந்துட்டான், யுவான் வந்து ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்தியாவும் சரி, சைனாவும் சரி, ரஷ்யாவும், பிரிக்ஸ் நாடுகள் அனைவரும் நாம் வந்து டாலர் தூக்கி போட்டுடலான்ற லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அப்போ டாலர்ன்றது ஒரு பேப்பராக போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வழி தேடினார்கள், அதுதான் ஈராக், அதுக்கப்புறமா ஈரான். ஸோ இது ரெண்டுமே. ஈராக்கும் முதல்ல வந்து யூரோ பேஸ் பண்ணி போகிறேன்னு சொன்னான் 2000. சவுதி அரேபியா கொஞ்சம் மாறுவதாக தயாராக இருந்தது. டாலரை டாலரை காப்பாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆமாம். இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்கள், சவுதி அரேபியா பிரிக்ஸ்குள்ளே வரதுக்கு என்ன சவுதி மக்களுக்கு நல்லதா இல்லையா? சவுதி அரேபியா மக்களுக்கு நல்லதா இல்லையா? யுஏஇ வந்திருக்கான், ஈரான் வந்துட்டான். அப்போ சவுதி அரேபியா வந்து முடிஞ்சு போச்சுல பிரச்சனை. அப்போ எண்ணெய் வாங்குற நாடு, எண்ணெய் கொடுக்குற நாடு ரெண்டுமே இருக்கு. இதில் யாருக்கு லாபம் வரும்? அந்தந்த நாடுகளுக்கு லாபம் வரும். இதில் யாருக்கு நஷ்டம் வரும்னா அமெரிக்காவுக்கு நஷ்டம் வரும். அதனால தான் சவுதி அரேபியா பிரித்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன நம்பி வாங்கன்னு நினைக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டம் கண்டினியூ ஆகணுன்ற எண்ணம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ ஆயில் ஹெகிமோனி போகணுன்னா, கண்டினியூ ஆகணும்னா ஒரே வழி ஈரானை தாக்குதல் பண்ணும். ஈரான் நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னா என்ன விஷயத்தை சொல்கிறாங்கன்னா, இப்போ யுரேனியம் மாத்திரம் அடுத்தது யுரேனியம் ஓகே எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னா கூட, யுரேனியம் அமெரிக்காவுக்கே கொடுத்துட்டேன்னு சொன்னால் கூட ரெஜிம் சேஞ்சுன்னு வந்து நிற்பாங்க. ரெஜிம் சேஞ்சுன்னு ஆனால் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து டாலரில் கண்டினியூ ஆகும், டாலர் தான் விற்கணும். இந்த எண்ணெய் இதை மாத்திரம் எழுதி கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க ஈரானு, நாளைக்கு இந்த ஜிசிசி கண்ட்ரிஸ் கூட என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. இவங்களை தூக்கி குப்பையில் போட்டு அவன் முன்னாடி போனால் கூட போவாங்க அமெரிக்கா. இந்த விஸ்வரூபம் படத்துலேயே ஒரு டைலாக் வரும், அது கமல் சாரோட டைலாக் இருக்கும், அந்த மாதிரி தான். எண்ணெய் தான், எண்ணெயை வச்சு தான் அவங்களுடைய வர்த்தகங்கள். எண்ணெய் தான் உலகத்தோட அச்சு. எண்ணெயை கண்ட்ரோல் பண்ணால் தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ண மாதிரி. எண்ணெயை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னா டாலர். ஸோ அந்த டாலரை வச்சு தானே உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டாலருக்கு தான் கேள்விக்குறி வந்திருக்கிறது. அந்த டாலரை ஆச்சரியக்குறியாக மாற்றி அதையே கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அதனால் நீங்கள் இந்த போர் நிற்குமானா, போர் நின்னாலும் கடைசியாக இவங்க எங்கே வந்து நிற்பாங்கன்னா அங்கே தான் நிற்பாங்க. இந்த 10 பாயிண்டில் யுரேனியமும் சேர்த்துக்குங்க, நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்தீங்கனாலும் கடைசியில் வந்து அமெரிக்கா நிற்கிறது என்னென்னா, அது வந்து இந்த காரிய பைத்தியம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது உண்மையிலே ட்ரம்ப்புக்கு தான், அமெரிக்காவுடைய ரெஜிமுக்கு தான். எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, ஈரான் வந்து டாலரில் எண்ணெய் விற்கிறேன்னு சொன்னாங்கன்னா இந்த நாளைக்கே வந்து ஈரான் மேலே இருக்க அதனால ஈரானுக்கு எந்த நட்டமும் கிடையாதுல்ல சார். ஏங்க அவன் அப்போ நீங்கள் எல்லா நாடையும் கழிச்சிருங்க. அதான் நான் முன்னாடி நம்ம 2 பேர் பேசும்போது இதே இடத்துல சொன்னேன், 196 நாடு வானாங்க. எதுக்கு 196 நாடு வச்சிருக்கீங்க உலகத்தில்? அவன் எதுக்கு சுயாதீனமான ஒரு நாடு, எல்லாத்தையும் கழிச்சிருங்க. அமெரிக்கா டாலரே யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு இந்திய ரூபா? எதுக்கு நம்ம வேலை செய்கிறோம்? அடிமை சாசனம் எழுதி கொடுத்துடலாம். இந்த கட்டப்பா கேரக்டர் வரும்ல, அந்த மாதிரி நம்ம எல்லாருமே அடிமை. அமெரிக்கா டாலர் என்னைக்கா கீழே சரியும் போது நம்ம எல்லாம் போய் நின்று தூக்கி நிறுத்தி வச்சுட்டு திரும்ப வந்துடுவோம். அதுக்கு தான் நம்ம நம்ம எதுக்கு வாழறோம்? அப்படி அந்த ஒரு நினைப்பு வரணும்ல உலக நாடுகள் எல்லாருக்குமே அது வரணும். சரி, நான் எதுக்கு கேட்குறேன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, டாலர் எதுக்குங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அந்தந்த நாட்டுக்கு சுயமாக முடிவு பண்ணக்கூடிய கரன்சி இருக்குன்னு அதை தூக்கி வைக்கணும்ல. அப்போ தான் அந்தந்த நாடு வளர்ச்சி அடைய முடியும். நான் என்ன கேட்குறேன், எதுக்காக ஒரு ஃபியூச்சரை நோக்கி தான் எல்லாருமே நகரும். இப்போ நான் டாலர் தான் ஃபியூச்சர்னா என் நாட்டுக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு? கரெக்டாக இல்லையா? வருங்காலம் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவாகட்டும், சைனாவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், இந்த நாட்டுடைய பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஒரு எதிர்காலம் பிரகாசமாக இருக்குன்னா மாத்திரம்தான் இந்த நாடு நல்லா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் டாலரை காப்பாற்றுறதுக்கு இங்கே எதுக்கு உட்காந்துருக்கு? நீ அங்கேயே போயிரு. அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன சொல்கிறானோ அதே எடுத்துகிட்டு போவோம். நம்ம எதுக்கு உட்காந்து கஷ்டப்பட்டு இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்? எல்லாருமே அமெரிக்காவை காப்பாற்றுறதுக்கு போயிட வேண்டியதான். அதை தான் இவங்க கடைசியில் சொல்ல வராங்கன்னா, அது தப்பான ஒரு இது இல்லையா செய்கை. அப்போ மொத்தத்தில் இந்த பேச்சுவார்த்தைங்கிறது வந்து என்றைக்குமே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைன்றது நான் சொன்ன வரைக்கும் முடிகிற வரைக்கும் அதுதான் தொடரும். டாலர் தான் வந்து நிற்கும். நீங்கள் எந்த கண்ட்ரியோட டீலிங் வேணால் எடுத்து பார்த்துங்க. அதுக்கும் ஈரான் இறங்கி வராது. எப்படி இறங்கி வருவான்? அவன் ஜெயிச்சுதான் இந்த போரில். நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னா, அணு ஆயுதம் போடுவேன், அவ்வளோதானே. அணு ஆயுதம் போட மாட்டேன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அதையும் நம்ப முடியாது. இப்போதான் சொல்ல உடனே தான் நான் சொல்கிறேன், ஈரான் இப்போ தான் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ஜப்பான் வந்து நான் எழுதி கொடுக்குறேன்னு சொன்ன பிறகு அணு ஆயுதம் போதும், போற முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஜப்பான் சொல்கிறாங்க. அதை தூக்கி ஓரமாக வை, ஒரு குண்டு போடு. அதை தூக்கி ஓரமாக வை, 3 நாளைக்கு திருப்பி இன்னொரு குண்டு போடு. ஏன்னா அது யுரேனியம், இது புளூட்டோனியம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஊர் மேலே. இப்படிப்பட்ட நாட்டு கூட நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா என்ன? ஃபோன் அடித்தா எதுக்கு எடுக்கணும்? எல்லாரும் கேட்குறாங்களே, மோடி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறார், எதுக்கு எடுக்கணும்? பேசுனா ஏதாவது முடிவு எட்டப்படும்னா பரவாயில்ல. முயலுக்கு காலே இல்லாதவங்ககிட்ட கால் இல்லை அப்படின்னு பேசுகிறவங்க, முயல் ஊர்வன ஜந்து அப்படின்னு பேசுகிறவங்ககிட்ட பேசி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? நான் சொல்கிறேன், இந்த போர் முடிகிற போது திரும்ப டாரிஃப்னு ஆரம்பிப்பார். திரும்ப 18 விட்டோம், ஞாபகம் வச்சுங்க.
அதை மாத்திரம் விட்டுறாதீங்க. நம்ம காரியத்தில் கண்வைடா தாண்டவ கோணே பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கடைசியா இது எல்லாத்தையும் விட்டோம் பார்த்தீங்களா? கிரீன்லாண்டை விட்டோம், காசாவை விட்டோம், உக்ரைனை விட்டோம், எல்லாம் ஈரான் ஞாபகம் வச்சிருக்கோம். அந்த காரியத்தில் கண்ணு விடாதீங்க. நான் சொல்றேன், கடைசியா நம்ம 2 பேர் ஒப்புக்கொண்டது 18% ஞாபகம் வச்சுங்க. அது 18 திருப்பி 50 இல்லையான்னு பாருங்க. இன்னொரு விஷயமும் சொல்றாரு, ரஷ்யாவோடைய ஆயிலோடைய அந்த சாங்ஷன்ஸை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டோம். நீ என்ன சாங்ஷன்ஸ் இது பண்றது? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. செக் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு, எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. அதனால இந்த வாரம் போட்டோம், இன்னும் ஒரு 72 மணி நேரம் போன பிறகு அவர் திரும்ப என்ன பல்ட்டி அடிக்கிறான்னு நம்ம பார்ப்போம், அது ஒரு பேசுவோம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. ஜெயின் சார்.